முட்டை கோலா உருண்டை செய்யறது எப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம். கோலா உருண்டைன்னு சொல்லலாம், பகடாவுன்னு சொல்லலாம். நான் பகடா தான் முதல்ல சொல்லியிருக்கேன், கோலா உருண்டைன்னு சொல்லலாங்க. எப்படி செய்யுது சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம். நான் 3 முட்டையை வச்சு செஞ்சுருக்கேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டையை வச்சு ஒரு பகடா போட போகிறேன். முட்டையில் பகடாவான்னு கேட்குறீங்களா? முட்டையில் பகடா தான் செய்கிறேன். அதுக்கு 3 முட்டை நல்லா வேக போட்டிருக்கேன். அது வெந்த உடனே நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். முட்டை நல்லா அரைச்சி இப்போ நம்ம இதை உடச்சி எடுத்துடலாம். முட்டை நல்லா இது பண்ணி அரைச்சி ஓடெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ நம்ம இது வந்து வெள்ளைக்கருவு மட்டும் கட் பண்ணிக்கலாம். மஞ்சள் அதில் சேர்த்தா ஒரு மாதிரி கவுச்சி நாற்று அடிக்கும். மஞ்சள் கருவு தனியாக எடுத்துச்சு, வெள்ளைக்கருவு தனியாக எடுத்துச்சு. இப்போ வெள்ளையத்தை நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்க, இப்போ பொடியை கட் பண்ணி வச்சு இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சில்லி பவுட்ரு, வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அரிசி மாவு தண்ணி போடாதே நல்லா இப்போது பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. இப்போ நான் அதை அப்படியே உருட்டி விட்டுடலாம். அதான்ப்பா பிசைஞ்சிட்டு இப்போ நான் நல்லா இப்போ வந்து எண்ணெய் காஞ்சோடனே நம்ம பகடா போட்டுக்கலாம். இது யாருக்கும் நம்ம சொன்னால் தான் தெரியும் முட்டை பகடான்னு. அந்த மாதிரி இருக்குங்க, நல்லா ருசியாக இருக்குங்க. இதை நம்ம செஞ்சு பார்த்துட்டு இப்போ சொல்கிறேங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. காஞ்சிச்சுங்க, நம்ம பகடாவை உருட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், பகடா போட்டிருக்கேன். அது கொஞ்சம் ஒரு பக்கம் நல்லா உருட்டி ஏற்றோம். பொன்னிறமாக வரணும். கொஞ்சம் கோல்டன் கலராக வந்த பிறகு நம்ம திருப்பலாங்க, இல்லைன்னா உடஞ்சிடும். அவ்வளோதாங்க, முட்டை பகடான்னு சொல்லலாம், கோலா உருண்டைன்னு சொல்லலாம், முட்டை கோலா உருண்டைன்னு சொல்லலாம். இப்போ அவ்வளோதாங்க, முட்டை கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு.